என் பேர் ஷரண். நான் வந்து ஃப்ரம் கோயம்புத்தூர். ஆகஸ்ட்ல ஜாயின் பண்ணி டவுட் கிளியரிங் செஷன் வந்து ஆஃப்லைன் செஷன் வரேன். இப்போ பேசிக் லெவல் அப்போ தான் முடிச்சிருக்கேன். பேசிக் லெவல் முடிச்சே வந்து ஆட் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ 2 கம்பெனி நானே ஆட் ரன் பண்ணேன். ஆட் ரன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு பக்கத்துல வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒன்று கிடைக்கும், ஆயுர்வேதிக் மெடிக்கல் காலேஜ் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. அங்கிருந்து எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று கிடைச்சது. இந்த ஆர்டர்ல அந்த பர்டிகுலர் ஒரு ஆர்டர்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அபவுட் ஒரு 10 லேக் பக்கமா அந்த ஒரு ஆர்டர்ல மட்டும் எடுத்திருக்கோம். இந்த ட்ரையல்ஸ்னு ஒரு பிராண்ட், இதுவுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே ட்ரையல்ஸ் டாட் மீடியா தான் வச்சிருக்கோம். டிஷர்ட்டுக்கும் ட்ரையல்ஸ் தான் வச்சிருக்கோம். லாஸ்ட் மந்த் மட்டும் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ட்ரையல்ஸ் மீடியால மட்டும் ஒரு 75 to 80,000 வந்து ரெவன்யூ மட்டும் எடுத்திருக்கோம் லாஸ்ட் மந்த். டிஷர்ட்ல வந்து பார்த்தோம்னா இட்ஸ் அபவுட் வந்து ஒரு 1.5 லேக் 1.5 to 2 லேக் பக்கமா அதுல எடுத்திருக்கோம். எல்லாருமே வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி தரோம்னா சொல்லி தந்துட்டு என்னோட வேலை அதோட முடிஞ்சிச்சு. வெறுமனே வந்து நம்ம என்னோட வேலை சொல்லி கொடுக்குறது மட்டும் தான். நான் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன், கிளாஸ் கொடுத்துருவேன், இதோட முடிஞ்சு அப்படின்னு இல்லாம யூ பில்டிங் a கம்யூனிட்டி. அது இருக்கலே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த கம்யூனிட்டி வந்து. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னே தெரியாத ஒரு புது ஆள் உள்ள வந்தா கூட he became a master in it. ஏன்னா அதுல அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. அதுல அந்த ஒரு கம்யூனிட்டியில மட்டும் அவ்வளவு கத்துக்க முடியுது. இப்ப இவங்க பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே நீங்க பண்றீங்க. அதெல்லாம் யாராச்சும் பண்ணுவாங்கன்னு கேட்டா அது ரொம்ப கஷ்டம் தான். காலேஜ்ல கூட அதெல்லாம் நடக்காது.